அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்ற இந்த சேனலையும் புதிய சேனல்ன்றது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். முதலாவது தகவல், யார் யாருடைய குடியுரிமை பறிக்கப்பட்டதோ மின்சாரமும் இடைவரும் நாட்களில் தடைப்படும். அதே போல் இதோ 648 பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். 509 பேர் பல பகுதிகளிலும் நடந்த சோதனைகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதிரடியான சோதனைகள் ஆரம்பம். 4வது ரிங் ரோட் யூஸ் பண்ணக்கூடிய ஓட்டுநர்களே உங்களுக்கான மிக முக்கியமான தகவல் ஒன்று இருக்குது. அதே போல் அதிக அளவிலான வாகன விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வாகனத்தில் நம்பர் பிளேட் இல்லாமல் ஓட்டுறவங்களை பிடிக்குமாறும் கோரிக்கை. கிரீன் குவைட் கடைசியில் க்ரீனாக இருக்காது போல், ஏன்னா அந்த அளவுக்கு மரங்கள் வெட்டுப்படுது குவைட்லையும். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவதாக நிதித்துறை அமைச்சர் டாக்டர் நூரா அல் ஃபசாம், ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களை இலக்காக கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட வரி சட்டத்தை தயாரிப்பதில் நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். மேலும் ஆண்டுக்கு 200 மில்லியன் தினார் எண்ணெய் அல்லாத வருவாயை நாங்கள் பெறுவோம். அதாவது குறிப்பாக ஆரோக்கியம், உடல் சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விடயங்கள், அதே போல் அவைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் விடயங்கள் சம்பந்தமான ஆராய்ச்சிகள், அதே போல் இனி வரும் நாட்களில் அதுக்குரிய வரியை வசூலிக்கிறதுக்கான வேலை திட்டம். இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வளம் அல்லாத மசகு எண்ணெயினுடைய லாபம் இல்லாமல் மாற்று வழிகளிலும் வரிகளை அறவிடுவதன் மூலம் நாட்டிற்கு லாபத்தை தேடித்தரும் வேலை திட்டம் ஆரம்பமாகுது. அப்போது எண்ணெயை மட்டும் நம்பாமல் இனி வரும் நாட்களில், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டுடைய வருவாய் ரெவென்யூ எல்லாமே எண்ணெயில் தான் இருக்குது. ஆனால் அது இல்லாமல் இனி வரும் நாட்களில் மருத்துவம் மற்றும் பல விடயங்களில் கவனம் செலுத்த போகிறாங்க. மருந்தெடுக்கிறதுக்கான சார்ஜஸை கூட்டாமல் விட்டாங்கன்னா சந்தோஷம். பார்க்கலாம். அடுத்ததா எலக்ட்ரிசிட்டி புதிய தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் அனைத்து கடனையும் செலுத்திய பிறகு குடியுரிமை ரத்து செய்யப்பட்டவர்களுக்கு மின்சாரம் தடையை நீக்குகிறது. மத்திய ஏஜென்சியில் தங்களின் ஆவணங்களை முடிக்க நன்னடத்தை சான்றிதழை பெற அவர்களை அழைப்பு விடுத்துள்ளது. இனி வரும் நாட்களில் யார் யாருடைய ஏஜென்சி ரீவோக் செய்யப்பட்டுள்ளதோ, அதாவது அவங்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டிருக்குதோ, அவங்களுடைய மின்சாரம் தடைப்படும். அதன் பிறகு அவங்க நன்னடத்தை சான்றிதழ் மற்றும் அவங்களுக்கான கடன்களையும் முடித்த பிறகு அவங்களுடைய எல்லாமே ஓகே, அவங்க குவைத்தி குடியுரிமையை தவறான முறையில் பயன்படுத்தலை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணின பிறகுதான் அவங்களுக்கான மின்சாரம் வழங்கப்படும். இனிமேல் பல வீடுகளில் மின்சாரம் தடைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. எந்தெந்த குவைத்திகள் குடியுரிமையை ஃபோர்ஜரி பண்ணி பெற்றிருக்காங்களோ அவங்களுடைய மின்சாரம் தடைப்படும். 2025 1ஆம் மாதம் 1ஆம் திகதி முதல் 1ஆம் மாதம் 13ஆம் திகதி வரையிலான காலகட்டத்தில் 28 பாதுகாப்பு பிரச்சாரங்களில் 509 குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டத்தை மீறியவர்கள் கைது செய்யப்பட்டனர் மற்றும் 648 பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகத்தின் குடியிருப்பு விவகாரத்துறை தற்போது சமீபத்திய புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது. அனைத்து பகுதிகளிலும் இரவு மற்றும் பகல் நேர சோதனைகள் தொடர்ந்தும் நடைபெறும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அது தெரியாது. நிறைய நாட்டவர்கள் இங்கே இருக்கிறாங்க இல்லையா, அதால் நம்மளுக்கு புரியாது எப்படி கைது நடக்குது, எங்கெங்கே நடக்குதுன்னு. செக்கின கண்ணூடாக கண்டுவங்க கைது செய்யப்பட்டவங்க தான் சொன்னால் தான் தெரியும். தயவுசெய்து கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் வெளியிலலாம் வேலை செய்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. வீடியோவை கொஞ்சம் நேரம் பாருங்கள்.
பாதுகாப்பாக இருப்பது உங்கள் கையில். சபஹ் அல் அஹமத் குடியிருப்பு பகுதி மற்றும் அஹமதி கவர்னரேட், ஹவாலி கவர்னரேட் மற்றும் பல கவர்னரேட்டுகளில் திடீர் பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது 981 விதிமீறல்கள் மற்றும் 4 விதிமீறல்களை செய்த நபர்கள் மற்றும் ஆதாரம் இல்லாமல் 2 நபர்கள் மற்றும் சிறார்கள் 27 பேர் மற்றும் வாகனங்கள், மோட்டார் சைக்கிள்கள் போன்ற பல விதிமீறல்கள் செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இனிமேல் கவனமாக இருக்கணும். குவைத்திகளாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி. இந்த வீடியோவும் எனக்கு ஒரு சகோதரர் அனுப்பியிருந்தார். அதே போல வாகன ஓட்டுநர்களுக்கு அச்சுறுத்தல், அதாவது அசௌகரியத்தை விளைவிக்கும் வகையில் வாகனம் ஓட்டும் நிறைய இளைஞர்கள், அதிலையும் குறிப்பாக அவங்களுடைய வாகனங்களில் நம்பர் தகடுகள், அதாவது நம்பர் பிளேட் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரியான நபர்களுக்கு நீங்கள் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா சில வண்டிகள் பார்த்திங்கன்னா எக்கு தப்பாக வண்டி ஓட்டுவாங்க. வண்டி ஓட்டுறது மட்டும் இல்லாமல் வண்டியை ஓட்டிட்டு கடைசியில் எக்ஸிடெண்ட்டையும் பண்ணிவிட்டுட்டு தப்பி ஓடிடுறாங்க. அதுதான் நீங்கள் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே. ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் பாதிக்கப்படுறது வண்டியோடைய நம்பர் தெரியாது, இன்சூரன்ஸும் இல்லை வண்டிக்கு. இந்த சூழலில் யாராவது ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, சைடாலேயோ அல்லது பின்னாலேயோ வண்டியை வேகமாக வந்து முட்டிட்டு அதுக்கப்புறமா தப்பி ஓடிடுறாங்க. அவசரத்துக்கு வண்டியை பின்னால் சேஸ் பண்ணி போனாலோ அல்லது வண்டியை பார்த்தாலோ பின்பக்கம் நம்பர் பிளேட் இல்லாமல் இருக்குது. இது வந்து உடனடியாக கண்டுபிடித்து கைது செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. 4வது ரிங் ரோடு வழியாக சால்மியா மற்றும் ஜாபரியா செல்லும் மொரோக்கோ நெடுஞ்சாலையின் துணை வெளியேறும் வழியை மூடுவதாக தெரிவித்திருக்கிறது போக்குவரத்து துறை மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை. சாலையில் இந்த பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் தொடர்வதாக பொது போக்குவரத்து துறை அறிவிக்கிறது. மொரோக்கோ 4வது ரிங் ரோட்டில் இருந்து மற்றும் 2வது கட்டம் வெள்ளிக்கிழமை 1/17/2025 ஆகிய இன்றைய தினம் இந்த வேலை திட்டம் தொடங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 4வது ரிங் ரோட்டை பயன்படுத்தக்கூடிய ஓட்டுநர்கள், அதே மாதிரி குவைத் சிட்டி 40வது ரிங் ரோடு 30வது ரிங் ரோடு வழியாக சென்று 4வது ரிங்கில் மெர்ஜ் ஆகக்கூடியவங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஓட்டுங்க. குவைத்துக்கு க்ரீன் குவைட் வேணும், க்ரீன் குவைட் வேணும், பச்சை நிறத்தில் இருக்கணும். குவைத் வந்து பச்சை பசேலன்னு இருந்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் வெயிலுடைய சூட்டிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அப்படின்னு பல வானிலை ஆய்வாளர்கள் அதே போல் புவியியல் ஆய்வாளர்கள் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. ஆனால் குவைத்தில் இருக்கிற பச்சைங்களையும் வெட்டி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் குற்றம் சாட்டி இருக்கிறாரு. شوفوا هذه قاصينها قديمة والثانية قديمة وهذا كل الشجر يتم تكسيره وإتلافه بهذا الشكل. هذا المفروض يكون منظر جمالي للطريق وللمارة، ولكن للأسف تشوفون كبرها تم تكسيرها وناطرينها تنشف على أساس يلمونها كحطب. شوفوا عينكم، شوف هذا الطريق الدائري الخامس، خط سريع ولا في شيء يضر لا مارة ولا طريق، ولكن يتم إتلاف الشجر بهذا الشكل وللأسف. நிறைய மரங்கள் வெட்டுப்படுது. இதுலேயும் குறிப்பாக சில வெளிநாட்டவர்களை குவைத்துகளே விட்டு இந்த மரத்தை வெட்டுங்க, இந்த மரத்தையெல்லாம் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு யாராவது சொன்னால் தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. ஏன்னா சுற்றுச்சூழல் அதிகார சபை மரங்களை வெட்டினாலோ அல்லது காட்டு விலங்குகளுக்கு ஏதாவது சேதம் விளைவித்தாலோ 5000 தினார் அபராதம் விதிப்பாங்க. அதனால் மரங்களை வெட்டுறதுக்கு முன்னாடி சரியான அதுக்குரிய அந்த ரீசன்ஸ் இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே போல தான் சுற்றுச்சூழல் அதிகார சபையை சொல்கிறதுக்கு முன்னாடி, ஃபைன் போடுறதுக்கு முன்னாடி குவைத்தை பொறுத்தவரையில் வானியல் ஆய்வாளர்கள் தொடர்ந்துமே தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க, மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இட்டு கொடுக்கறது வந்து இந்த நாடுகளுக்கு பச்சை இருந்தால். பச்சைகள் இல்லாமல் போனால், அதாவது மரங்கள் பச்சை பசேலன்னு இல்லாமல் போகிற கட்டத்தில் எதிர்வரும் காலம் குறைந்தது 2035 2040 வரும்போது இந்த நாட்டில் யாருமே இருக்க முடியாது. சாதாரணமாக வெளியில் இருக்கிற வண்டிகளுடைய டயர் கூட உருகி போயிடும், அந்த அளவுக்கு வெப்பம் அதிகமாகும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அல்லாஹு ஆலம், அல்லாஹ்வுடைய குதிரத்தை யாரால் மாற்ற முடியும். ஆனாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மரங்களை வளர்த்து இவங்களும்.
முடிந்த வரைக்கும் நாமளும் சப்போர்ட் பண்ணோம். தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருங்க. இன்றைக்கி லீவுக்கு போனவங்க கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.